நல்ல வேலை என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ஊருக்காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்லாம் பண்ணிருப்பாங்க. இத பாருமா, நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிடக்கூடாது. அதுல பாருங்க, போன வாரம் கூட இதே மாதிரி தான் 2 பேர் அக்கா தங்கச்சிங்க ஒரு 10-15 ரவுடிங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு அப்படியே காப்பாத்திட்டோன்னு வைங்க. அதுல என்னாச்சுன்னா, அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க, தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க. நாங்க புறப்பட்டு வரும்போது 2 பேரும் அழுதாங்க பாருங்க. சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுல பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு. நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டுறோம். அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க. அது சரிங்க, நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க 2 பேரும் எந்த ஊருக்கே போனோம்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும். சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. என்னது, ராத்திரி இங்க தங்குறதா? எங்க வீட்டுல அந்த வசதி எல்லாம் கிடையாது. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லைங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம். ஒன்னும் அனுசரிக்க வேணாம், சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப நன்றிங்க. நான் தனியா போல, நம்ம கீதா மாலதி 2 பேருமே என் கூட வராங்க. அப்ப சரி. ஏண்டா திங்கிறதுக்கு அவனை கூட்டு வந்தேன். என்னது கேட்டிருந்த? என்னமோ ஹோலி பண்டிகை ஈழி பண்டிகைங்கிறாங்க. என்னது அது? ஹோலி பண்டிகை இல்லங்க, கோலி பண்டிகை. கோலி பண்டிகையா? அது என்னது கோலி பண்டிகை? அதாங்க நம்ம ஊர் மாரியா தாளுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம்ல, அதேதான். ஓ, நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுங்க மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துவோம், அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பளைங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே, அதான். அதேதான், நம்மளும் வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க. ஆனா அங்க கலர் கலரா பவுடரு, கலர் கலரா தண்ணி, கலர் கலரா பொண்ணுங்க கூட பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்குன்னு வைங்களேன். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? வாங்க, இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க, அவசியம் வரும். யாருங்க இவரு? என்ன தப்பண்ணான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரே. அதானே பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு. இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலம் தான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதிமயங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பானான்னு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழிதிட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, குடும்பம் யாருன்னு தான் தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க 2 பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேண்டாங்க, நான் சொன்ன கரெக்டா இருக்கும். நீங்க செட்டியார் அனுப்பிச்சிடலாம். அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லைங்க, இரு. உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது. ஐயோ, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா? ஐயோ சாரி, ரொம்ப சாரி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான். இவங்க 2 பேரையும் நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்திருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாருங்க. உலகத்துல மொத்தம் 7 பேரு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். சரி போங்க. உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. இவங்க 2 பேரும் பிடிச்ச தூள்ல கட்டுங்கடா.
நெருஞ்சிப்பேட்டைக்காரங்க தானா? இந்த வீடாடி ஊர்ல இருக்கிறதுலயே பெரிய வீடுன்னு சொன்னாங்க. கல்யாண வேலையெல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த வீடா தான் இருக்கும். இறங்கு. செம்புலி, என்ன யாரோ வந்திருக்காங்க? வாங்க நீ வாங்க. என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்கீங்க? ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல. டேய் நீ போய் ஆட்டாடி, நீ போய் கோழி எப்படி, டேய் நீ போய் காடக்கல் ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் உடனே திரும்பி போணும். வீட்ல யாரு இருக்காங்க? ஐயனும் ஆத்தாலும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க. டெய்லர் இன்னைக்கு புதுசா ஒரு துணி கொடுத்தாரா, அதை போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக ராஸ்குட்டி போயிருக்காரு. புது ட்ரெஸ் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கா? புரியலீங்களே. அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கூத்து. கல்யாணம் ஆகட்டும், கதை கதையா சொல்றேன். சரி வாங்க உள்ள போலாம். அவங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? இல்ல இல்ல, இப்ப வந்துருவாங்க வாங்க. அப்ப நான் வெளியிலே நிக்கிறேனே. உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன். ராஸ்குட்டிக்கு தெரிஞ்சது நம்ம துணிங்க நீல அவுத்து விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு சாட்டை வர எடுத்து புடி புடின்னு புடிச்சிருவாரு. உள்ள வாங்க. இல்லங்க பரவாயில்ல இருக்கு. ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு. உள்ள வந்து பாருங்க. பாப்பலாம். வாங்க வாங்க, இப்படி வாங்க வாங்க. எங்க முதலாளி ராஜ பரம்பரைங்க. இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க, இது அவங்க தாத்தாங்க. இங்க பாருங்க, எல்லாம் உங்கால் படம் தான். கண்கொள்ளா காட்சி. மட்டையை பிடிச்சிட்டு டபுள் ஆட்டு கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க, எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட. இங்க பாருங்க, வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட. இந்த படத்தை பாருங்க, குஸ்தி போடுற மாதிரி. இதுல கூட டபுள் ஆட்டு கொடுத்துருக்காரு. உங்கால் சரியான போட்டோ பிரியரா இருப்பார் போல இருக்கு. அதே கேக்குறீங்க? 1001 எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட 1001 ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு 2 பேரும் ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காருங்க. நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமா? இப்பவே அளவு எடுத்துருவாரு. ஐயோ, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேற. என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்னை நான் நம்புறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ, வா. இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிடு. இத பாரு, உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டாத காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்க போருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோன்னு நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு புலி. அஜிரயா மச்சான், அப்பா போனோன்னு கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனமே அது. இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவர காட்டுல உரம் போட சொன்ன போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா வெயிலாக அப்படி நிழல்ல போய் உட்கார்ந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்கணத்தை என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பவே வச்சாச்சு, நீ போ. அட, காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கு. காதுல வேலை. டேய் டேய், நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல, கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். டேய் டேய், போடட்டும் விடேண்டா. இல்லப்பா, நான் அப்பவே போட்டேன். இங்க வாடா, நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா இங்க நல்லா இருக்கு, சி வெயிலா இருக்கு, அங்க நிழலுக்கு போலாம், வா. என்னங்க என்னங்க அது பட்டு கோவண மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக இருக்க குத்துதுன்னு அவுத்து விட்டீங்களா? காய்ங்க ஒண்ணு ஆயிலையே. என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தாவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல, யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடா போடா. பட்டு கோமணத்தோட அருமை யாருக்கு தெரியுது? மச்சான், அப்பா போயிட்டாரா? ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான். உதட்டு வேற கடிச்சிட்ட, தாவணியையும் உருவிட்ட, உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. நல்ல வேளை உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு. இல்ல இந்நேரம் என் கற்பே பறி போயிருக்கும். ஐயோ அம்மா, இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வரேன் மச்சான்.
என் தாவணி இந்தாங்க இங்க இருக்கு. வர மச்சான், நாளைக்கு பார்க்கலாம். வர சம்பளி. ஏம்புல நீ குடும்ப பாங்கா ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கத்தானே எங்க அப்பா உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாரு. காலைல எந்திரிச்சு பொறுப்பா தோட்ட வேலைக்கு கவனிப்பியா? அதை விட்டு போட்டு கைத்துல கல்ல கட்டி விளையாடுறது என்ன அர்த்தம்? மை டியர் மச்சான், இதெல்லாம் என்ன? இது புடலங்க, இது கூட எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல, கயித்துல கல்ல கட்டி அத புடலங்காயில தொங்க விட்டா புடலங்காய் சுருண்டுக்காம நீளமா வளருங்கிறது சாதாரண ஒரு கிராமத்தாளு கூட தெரிஞ்ச விஷயம். ஓஹோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கோ? வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு உட்காரு. எதுக்கு? உட்காரியா சொல்றேன். இல்ல நான் இப்படியே உட்கார்றேன், விஷயத்தை சொல்லு. இந்தா, இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ. இத பாரு, நடுவுல கட்டாத, கீழே கோணையில கட்டணும். சரி. இந்தா. மருமகளே, அத்தை, நான் இங்க இருக்கேன். அங்க இருக்கியா? என் பையனுங்கம்மா. அவரு இங்கதான் இருக்காரு. பையனு மங்கையா, பந்தலுக்கு அடியில ரெண்டு பேருமா என்னமா பண்றீங்க? பொடலங்காய்க்கு கல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். பொறுப்பாதான் வேலை பாக்குறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். யோ, இன்னுமாயா கட்டிட்டு இருக்கா? இல்ல புள்ள, ஒரு கல்லு மிச்சமாயி போச்சு, அதான் காய் தேடிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணியா? என்ன? அந்த ஒண்ண ஆ, உன் கழுத்துல கட்டிக்கோ. ஏன் புள்ள, கிண்டலா உனக்கு? பின்னையா, ஒரு கல் மிச்சமாயிருச்சுன்னா தூக்கி போடுவியா? அதை விட்டுட்டு என்னமோ காய் தேடி உட்கார்ந்து இருக்க. என்னங்க என்னங்க, அப்பா வந்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.